ஓகே. இது தக்காளி. தக்காளியில் ஒரு பாட்டில் 10 ரூபாயில் தக்காளி வரும். இதெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வாங்க நம்ம குட்டி தோட்டத்தில் இருக்க எல்லா செடியும் எவ்வளோ க்ரோத்தாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீரையெல்லாம் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிலா பாலைக்கீரைங்க. எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. இது இலைக தாங்க பெரிய பிரச்சனையே, நிறைய விழுந்துட்டே இருக்குது. காலையில் சாயந்தரமும் க்ளீன் பண்ணாலுமே விழுந்துட்டே தாங்க இருக்குது. செடிக்குள்ளேயும் நிறைய விழுந்ததுனால க்ளீன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டங்கீரைங்க. இதுவுமே நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் தாங்க வளர்ந்துருக்கு. ஏன்னா விதைகள்லாம் நம்ம கம்மியாக தாங்க கிடச்சிது. அது மட்டும்தான் நம்ம போட்டனால கம்மியாக தாங்க வளர்ந்துருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்டங்கீரைங்க. அதுவுமே கம்மியாக தாங்க வளர்ந்துருக்குது. இதுவும் நிறைய நல்லா வளர்ந்துருச்சு, பூவே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது 2-3 நாள் நம்ம பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சமையல் பண்ணோன்னா எல்லா கீரையும் பறித்து தாங்க ஒன்றா போட்டு தாங்க சமைக்க முடியும். ஏன்னா அது ஒன்று போட்டோம்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் கொத்தமல்லின்னு நினச்சோங்க. கொத்தமல்லியும் இல்லை, அப்புறம் பார்த்தா சோம்பு செடியும் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் சோம்பு செடியும் இல்லைங்க. இது ஒரு கீரை வகை தான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கீரைன்ட்டு. நல்லா வளர்ந்துருக்கு. என்ன கீரைன்னு தான் எங்களுக்கும் தெரியல. இலைங்க தாங்க ஃபுல்லாக விழுந்துருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பார்க்கலாங்க. தக்காளி செடியும் நல்லா வளர்ந்துருக்குங்க. அது இலையில என்னென்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பூச்சி மருந்து அடிச்சது தாங்க அப்படியே வெள்ளையாக இருக்குது. இதுலேயே ஒரு 8 செடி இருக்கும் போலங்க. தக்காளி நீ சீசன் வந்தால் தாங்க தக்காளி பூவெல்லாம் பிடிக்கும், காய் வரும். இதுக்குள்ளேயே நிறைய களை செடிகள்லாம் வளர்ந்துருதுங்க. நாங்களும் பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சுட்டு தாங்க இருக்கோம். நிறைய பூச்சியும் பிடிச்சிருது. அதனாலே இலைகளும் வெள்ளையாக ஆயிடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிங்க. நாங்கள் போன வீடியோலே காமிச்சிருந்தோம் பூச்சி பிடிச்சிருக்குதுன்ட்டு. இலையும் சுருளாக ஆயிடுதுங்க. நாங்கள் பூச்சி மருந்து அடித்தோம், அப்போவும் அதே மாதிரி தாங்க இருக்குது. இது வெண்டைக்காயே வச்சிருச்சு, ஆனால் இலை குட்டியாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்களும் உரமெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அப்போவும் செடி அப்படியே தான் இருக்குது. இது இலையும் இந்த பூச்சி மருந்து அடித்தா வெள்ளையாக ஆயிருங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இது வந்து கீரை வகை தாங்க, ஆனால் என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. விதையே கம்மியாக இருந்தனால நாங்கள் அப்படியே விட்டோம். சரி விதைக்காக அப்படியே விட்டுறலான் இருக்கிறோங்க இந்த செடியை மட்டும். அது பக்கத்தில் இருக்கிறதையும் அது பாலக்கீரை தாங்க. அதுவும் விதையே வந்துடுது. நாங்கள் அதை அப்படியே பறிக்காமல் விதைக்கே விட்டலான் இருக்கிறோங்க. அது நல்லா வளர்ந்துருக்குது. அது பக்கத்தில் இருந்தது கொத்தமல்லியெல்லாம் அங்கே பறிச்சிட்டோங்க, சமையலுக்கே யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன் வாழை மரம். அன்றைக்கி பூ வச்சிருந்துச்சுங்க. இன்றைக்கி நல்லா காயெல்லாம் வச்சிருச்சு, நல்லா ஹைட் ஆயிருச்சு. மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மடி இருக்குங்க மரம். கீழேருந்து பார்த்தா எனக்கு காயே தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே. வீடியோவில் பார்க்குறதுனால உங்களுக்கு காய் நல்லா தெரியுது, ஆனால் எனக்கு கீழேருந்து பார்த்தா காயே தெரிலங்க. அவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்க மரம். இது வந்து திராட்சை கொடிங்க. நீங்களும் இந்த மாதிரி திராட்சை கொடியெலாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பி நட்டை வச்சு போடுங்க. நாங்கள் மூங்கில் குச்சி வச்சனால கரையான் பிடிச்சி ஏறிடுதுங்க. அதுவும் இல்லாமல் கட்டை வேறு உடஞ்சி போச்சு. இது வந்து செடி பார்த்திங்கன்னா இலையே விடாமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு தண்ணிலாம் நிறைய விட்டனால இப்போ இலையும் தளிர்த்து வளர்ந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செடி இப்போ பாதியிலேருந்து வளர ஆரம்பிக்குதுங்க. அன்றைக்கி கட்டை உடஞ்சனால இந்த சைடு இருந்த இலைகள்லாம் கட்டாகி விழுந்து போச்சு. நீங்களும் இந்த மாதிரி திராட்சை கொடி போடுறீங்க, இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி போட்டது வெங்காயம் நட்டு வச்சது தாங்க. இது கடையில் மிளகாய் செடியும் நட்டு வச்சுருக்குறோம். கொஞ்சம் அன்றைக்கெலாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் நிறைய தண்ணி விட்டோம், இப்போ நல்லா எல்லாமே க்ரோத் ஆயிடுச்சுங்க. இதுக்கு இடையில களைகளும் நிறைய வளர்ந்துருச்சு. அதுவும் நிறைய இலைகளும் விழுந்துருதுங்க. பக்கத்தில் பாருங்கள், நான் தாங்க காலையிலும் சாயந்தரமும் கூட்டிகிட்டே தான் இருக்கிறேன். எவ்வளோ இலை தாங்க அள்ளி போடுறது. க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 4000 போல் இருக்குதுங்க. டெய்லி கூட்டிகிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த இலைகள் விழுகிறது மட்டும் நிற்கவே மாட்டேங்குதுங்க. அந்த மரம் பக்கத்தில் இருக்கனால ஒரு என்ன நன்மைன்னு பார்த்தா நிழலும் கொடுக்குதுங்க. அதனால வெட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி செடி தாங்க. ஒரு 4-5 செடி இருந்துச்சு. இது எல்லாமே பட்டு போச்சுங்க. இப்போ 2 செடி மட்டும்தான் இருக்குது. இதுலேயே நல்லா காய் வச்சிருச்சுங்க. இது பாருங்கள், கொத்தாவரங்க குட்டியாக நாங்களே பார்க்கலைங்க. செடியில் குட்டியாக இருந்தனால ஃபுல்லாக மறைச்சிருந்துச்சுனால கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொத்தவரங்க பிஞ்சு வச்சுருக்குதுங்க, நிறைய காய் வச்சுருக்குது. வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க. நல்லா பூ வச்சுருக்கு. இது நிறைய பிஞ்சும் வந்திருக்குதுங்க. இந்த சைடு நிறைய நிழலாக இருக்கிறதுனால நல்லா எல்லாமே வளர்ந்துருக்குதுங்க. ஈரப்பதமும் மண் இருக்கிறனால நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சோளம் தாங்க.
நம்ம விதை போட்டது தான் ஒரு 10-12 விதை போட்டது தாங்க நல்லா வளர்ந்துருந்துச்சு. இதுலேயும் பூச்சி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இதுக்கு உரமெல்லாம் போட்டு நல்லா வளர்ந்துருச்சுங்க. நம்ம செடி வளர்க்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, நல்லா அது பாதுகாக்கணும், நிறைய தண்ணி விடணும், அதே மாதிரி உரங்கள் போடணும், அதுக்கு களைகள்லாம் நீக்கி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பப்பாளி மரம் தாங்க. இதெல்லாம் தன்னா வளர்ந்தது தாங்க. இதெல்லாம் இயற்கையின் வரங்க, இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம். இது வந்து நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்த ஹைப்ரிட் கொய்யா தாங்க. ஒரு பழமே 1/2 கிலோ சைஸ் வரும்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த ஆசையில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். இதில் பாருங்கள் குட்டியாக 2 காய் வேற வச்சிருச்சு. இதோட க்ரோத்தும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம் தர்பூசணி கொடி தாங்க. இதுலேயும் நல்லா கொடியெல்லாம் வந்துருச்சுங்க. பூவெல்லாம் நிறைய வச்சுருக்குது. இனி கொடியெல்லாம் இது பெருசானாதாங்க நல்லா காயெல்லாம் வைக்கும். இனிமே தாங்க தர்பூசணி சீசனெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சம்மர் டைமில் தான் நல்லா தர்பூசணியெல்லாம் நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி முலாம்பழம் அதே சீசன் தாங்க நல்லா வளரும். இது வெங்காயம் தாங்க. நாங்கள் முதல்ல இங்கே இருந்தாங்க வெங்காயம்லாம் வச்சுருந்தோம். இங்கே களைகளும் நிறையா வளர்ந்துருக்குது. களை எது புல்லதுன்னே தெரிலங்க. இலையும் நிறைய விழுந்தனால செடியெல்லாம் அடுக்கடுக்காக இருக்கிறதுனால எங்களுக்கு காயும் தெரிய மாட்டேங்குது. இது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நூக்கோளுங்க. பாருங்கள் காய் உள்ள நல்லா வச்சிருக்குது. ஆனால் என்னங்க எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சனால இது காய் தான் பெருசாக வருமானு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டுங்க. இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இதுவும் நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்க முடியாதனால அப்படியே விட்டுட்டோம். நல்லா வளர்ந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலை தாங்க விழுந்திருக்கு. செடிகளுக்குள்ளே விழுந்தனால நம்ம இதை இலையெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, அப்படியே விட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பூசணிக்காவும் அரசணைக்காய் கொடி தாங்க போட்டிருக்கிறோம். பாருங்கள் பிஞ்செல்லாம் நிறைய வந்திருக்குது. பூவும் நிறைய வச்சிருச்சுங்க. இது கொடி நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு இடையில என் பையன் வேற வந்து விளையாடிட்டு இருக்கான். நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து இந்த மாதிரி விழுந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான். என்னதான் பண்ண எங்களுக்கும் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசும் காலிஃப்ளவர் வச்ச இடம் தாங்க. கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம், மித்ததெல்லாம் பிரித்து வச்சுட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கொய்யாங்க. நர்சரியில் வாங்கி வச்சது தான். வாங்கும்போதே 2 பிஞ்சு இருந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. இலையே இல்லாமல் இருந்ததுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பிச்சு விட்டனால நிறைய இலைகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெள்ளரிக்காங்க, இன்னொன்று வந்து சொரக்காய் கொடிங்க. வெள்ளரிக்காயில் தாங்க நிறைய பூக்கள் வச்சுருக்கு. இப்போ வந்து பிஞ்சும் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ் நல்லா பெருசாயிரும். நாங்கள் கொடி ஏற்றி விட்டுருந்தாங்க, அதுவே கொடி நல்லா ஏறிடுச்சுங்க. செடி இந்த கொடிகள்லாம் பாருங்கள் நல்லாவே தெரியும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டுக்காய் கொடி தாங்க போட்டிருந்தோம். எல்லா செடியும் வாடி போச்சு, என்னன்னே தெரில. அது மட்டும் பட்டு போச்சுங்க போட்டதில். பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு இதுவும் சொரக்காய் கொடி தாங்க. இதுவும் நல்லா மேலே ஏறிடுச்சு. இன்னும் இப்போ தாங்க பூவே வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடி தாங்க. இதுலேயே நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க சீக்கிரம் வளர்ந்துருந்து பாவக்காய் கொடி. இது குட்டி ஒரு பிஞ்சு வந்திருக்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இருக்கிறது தாங்க பச்சை மிளகா செடி தாங்க. இது நிறைய பச்சை மிளகா பறிச்சிட்டோம். இப்போவும் நிறைய காய் வச்சுருக்குதுங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வளர்க்குறதுல நல்ல பெனிஃபிட்டுங்க. நம்ம வீட்டிலேயே தேவையான இருக்க காய்கறியில் இப்படி வளர்க்குறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பச்சை மிளகா செடி தாங்க. இதுலேயே நிறைய காய் வந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பீட்ரூட் செடி தாங்க. இதுவும் நல்லா உள்ள காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்துல எல்லாம் அறுவடை பண்ணிடலாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நூல்கோலுங்க. இதில் என்ன பிரச்சனைனா எல்லாம் பக்கத்தில் வச்சனால காய் பிடிக்குமோங்கிறதாங்க எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பூச்சி பிடிச்சிருக்கு. நாங்கள் என்னதான் பூச்சி மருந்து தெளித்தாலும் இந்த மாதிரி பூச்சி பிடிச்சதுங்க. இது இப்போ வந்து இந்த செடிக்கு மட்டும்தான் பரவி இருக்குது. இனி இப்படியே நம்ம விட்டோம்னா எல்லா செடிகளுக்கும் பரவிடுங்க இந்த பூச்சி. இது என்ன பூச்சின்னு தெரியலங்க, மாவு பூச்சி இல்லை, இது என்னமோ பச்சை கலர் குட்டி குட்டியாக இருக்குதுங்க. நாங்கள் அந்த வேப்பெண்ணெய் ஆயிலும் தெளித்து விட்டுட்டோங்க எல்லா செடிகளுக்குமே. அப்போது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு செடிங்க. இது நாங்கள் இந்த பாட்டிலேருந்து மறுபடியும் மண்ணில் தனியாக எடுத்து வைக்கணுங்க. இது நல்லா க்ரோத் ஆகிருக்குதுங்க. பக்கத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலைங்க செடிங்க. நாங்கள் நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சது. 2 செடி ஒன்றா வச்சுருக்குறோங்க. ரொம்ப குட்டியாக தான் அப்படியே வளராமல் தான் இருந்தது. இப்போ தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி செடி தாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிவப்பு முள்ளங்கிங்க. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி.
இந்த இலை தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. இந்த பக்கத்தில் அந்த மரம் இருக்கறனால பாருங்கள் எவ்வளோ இலை குஞ்சு கிடக்குதுன்ட்டு. நாங்களும் க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கிறோம், அப்போ விழுந்துட்டே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நல்ல முள்ளங்கி செடி நல்லா வளர்ந்துருக்குது. நல்லா கும்மியெல்லாம் இருக்குங்க, எப்படி தான் பெருசாகும்னு தெரியல. இது வந்து தட்டக்காய் கொடிங்க, இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கும் பந்தல் போட்டு விடணுங்க, அப்போ தான் நல்லா காய் வைக்கும், நிறைய காய் வைக்கும். பாருங்கள் நல்ல க்ரோத் இருக்குது எல்லா செடிகளும். இதில் பூச்சி பிடிச்சி இருந்தது, இதுலேயும் மருந்து தெளித்து விட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் செடிங்க. இது பிரித்து வச்சுருந்தனால நாங்கள் வருமானம் டவுட்டாக தான் இருந்தது. இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. இடையில வெங்காய செடியும் நாங்கள் வச்சுருக்குறோங்க. அது சூப்பராக, எல்லாமே க்ரோத் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இலை தான் ஃபுல்லாக விழுந்து கிடக்குது. என்னதான் க்ளீன் பண்ணாலும் அப்படியே தாங்க இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் நாங்கள் முட்டைக்கோஸும் காலிஃப்ளவர் தாங்க வச்சுருக்குறோம். இதுவும் நாங்கள் பிரித்து வச்சது தாங்க. எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிருக்குது. ஆனால் இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓட்டை விழுந்துருக்குதுங்க. இதையும் பூச்சி பிடிச்சிருக்கு. நம்ம அந்த வெள்ளை நூட்கள் மாதிரியே பூச்சி பிடிச்சிருக்குதுங்க, பச்சை கலரில் பூச்சி. இது பூச்சி மருந்து நம்ம அடிச்சிருக்கிறோம். இது நல்லா க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. இது 2 வகையான கத்திரிக்காய் போட்டிருந்தது. நம்ம முதல்ல இருந்த இடத்த விட இந்த சைடு மாற்றி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல நல்லாவே க்ரோத் இருக்குது. ஆனால் இலைகள் தாங்க நிறைய விழுந்திருக்குது. செடி எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு விழுந்திருக்குதுங்க. இது தாங்க நம்ம வீட்டோட குட்டி தோட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.